Last class we had completed up to heat and then unit of heat, then sign conversion of what is that heat. அது நம்ம பார்த்தோம். ஒர்க்கோட டெஃபினேஷன் பார்த்தோம். இப்போ ஒர்க் யூனிட் ஆஃப் ஒர்க் பார்க்குறோம். இது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ஜூல். எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, இங்கேயும் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ஜூல். என்னென்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் தான் இல்லையா, ரைட், விச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஒர்க் டன் by the force of 1 Newton through a displacement of 1 meter. அப்போ J equal to Newton per meter. நியூட்டன் மீட்டர்னு சொல்கிறோம். ஜூல்ஸ் வந்து நான் நியூட்டன் மீட்டர். இப்போ நியூட்டன்றது என்னென்னா ஃபோர்ஸு, மீட்டர்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம ஃபோர்ஸ் எஃப்ஐ கொடுக்குறோம். இது என்ன பண்ணுது, ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு இன்னொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மூமெண்ட் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து, அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மீட்டரில் சொல்கிறோம். அந்த கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான். அப்போது எஃப் இன்ட்டு ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட்னா நியூட்டன். ஸோ அதை தான் நியூட்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர். இது மொத்தம் சேர்ந்தது தான் என்னது, ஒர்க்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ரைட். அப்போது இந்த டிஸ்பிளே அப்போ பார்த்திங்கன்னா we often use கிலோ ஜூல்ஸ் for a large quantities. அப்போ ஒர்க்கு 1 கிலோ ஜூல்னால் எவ்வளோ, அவ்வளோதான். கிலோனாலே 1000. அப்போ 1 கிலோ ஜூல் அப்படின்னா 1000 ஜூல்னு அர்த்தம். தட்ஸ் இட். ஓகே, ரைட். அடுத்தது சைன் கன்வர்ஷன் ஆஃப் ஒர்க்கு. நம்ம சொல்லிட்டோம், இஃப் த ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். ஒர்க் இஸ் டன், ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். சரிங்களா, அப்போ வந்து என்ன வரும், மைனஸ். ஒர்க் வந்து என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறோம்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது, சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம். சரியா, இதான் வந்து ஒரு சிஸ்டம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிஸ்டனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து வால்யூம். இது அந்த பிஸ்டனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸு, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ்னு வந்துடும், டிஎக்ஸ்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிஸ்டனை உள்நோக்கி நகர்த்துறோம். அப்போது என்ன பண்ணுறது, இதுக்குள்ளே வந்து கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், கேஸி சிஸ்டம். இப்போ இந்த கேஸி சிஸ்டம் என்ன பண்ணுது, இந்த பிஸ்டனை இந்த பாயிண்ட்லேருந்து மேல் நோக்கி தள்ளுது. அப்போ என்ன ஆகும், நகர்ந்து இங்கே வந்துடும். அப்போ இனிஷியல் பாயிண்ட் இது, இங்கேருந்து மேலே போயிருக்கு. அப்போது இந்த வேல்யூ எது செய்யுதுன்னா, அந்த பிஸ்டனை இன்போர்டில் அப்வோர்டில் தள்ளுது. இன்போர்டில் தள்ளுறோம்னா நம்ம கொடுக்குறோம், அது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இது அப்போர்டில் அந்த பிஸ்டனை மேல் நோக்கி தள்ளும் போது இந்த கேஸ் மாலிகுல் தான் அந்த வேலையை செய்யுது. அப்போது சிஸ்டம் வேலையை செய்யுது, ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒரு அமைப்பானது வேலையை செஞ்சால் அதில் எனர்ஜி லாஸ் வரும். அதனால தான் நம்ம என்னென்னு போடுறோம், மைனஸ் டபிள்யூன்னு போடுறோம். இதே வந்து ஒரு சிஸ்டம் மேலே ஒர்க் டன் ஆன் த ஒர்க் இஸ் ஒர்க் டன், ஒர்க் இஸ் டன், ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா ப்ளஸ் டபிள்யூ. நம்ம எனர்ஜி கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிஸ்டனை கீழ் நோக்கி இன்போர்டில் ப்ரெஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவோம். அதாவது ஒர்க் வந்து சிஸ்டம் செய்துறான்னா அதுக்கு பேர் எக்ஸ்பான்ஷன். ஒர்க் சிஸ்டத்து மேலே ஒர்க்கை நம்ம செஞ்சால் அதுக்கு பேர் கம்ப்ரெஷன். அப்போ நம்ம ப்ரெஷரை கொடுக்குறோம். ப்ரெஷரை கொடுக்கும்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா வால்யூம் கம்ப்ரெஸ் ஆகும். அந்த கம்ப்ரெஸ் ஆகுது இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை வந்து சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படின்னா அவங்க எக்ஸ்பான்ஷன் நடக்கும். இப்போ இன்டர்னல் ப்ரெஷர் வந்து அந்த பிஸ்டனை மேல் நோக்கி தள்ளும், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் என்ன பண்ணும், இன்வர்டில் ப்ரெஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்குன்னு சொல்கிறோம். இந்த எலமெண்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ் பேசிஸ் சொல்கிறோம். த ஒன்லி டைப் ஆஃப் ஒர்க் ஜென்ரலி கன்சிடர் த ஒர்க் டன் in expansion, work done in expansion or compression of gases. This is known as pressure volume work or PVR expansion work ன்னு சொல்கிறோம் நம்ம.
work done in expansion. எக்ஸ்பேன்ஷன்னா எது செய்யுது? உள்ள எக்ஸ்பேன்ஷன் போது நான் இப்போ தான் சொன்னீங்களா, ஒரு சிஸ்டம், கேஷியஸ் சிஸ்டம், பிஸ்டனை உள்நோக்கி அழுத்தினா கேஸ் என்ன பண்ண, திரும்ப அந்த பிஸ்டனை அதுவே மேல் நோக்கி தள்ளி போய் கொண்டு போய் அதனுடைய இனிஷியல் ஸ்டேட்டில் பொசிஷனில் விட்டுரும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பேன்ஷன். தட் இஸ் டியூ டு கேஸ் ப்ரெஷர். கேஸியஸ் மாலிகுல் ஒன்றோட ஒன்று வரும்போது ஹீட் பண்ணும், வேகமாக மூவ் பண்ணால் ப்ரெஷர் பில்டப் ஆகும், தூக்கி விட்றோம் மேலே. அப்போ வால்யூம் ஆகும் டியூ டு ரிலீஸ் ஆஃப் ப்ரெஷர் வால்யூம். அது வால்யூமுக்கு ப்ரெஷருக்கும் என்னது இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷன். இதெல்லாம் நம்ம வந்து பாய்ட்ஸ்லால் படித்தோம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் குறையும், ப்ரெஷர் குறைஞ்சா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுன்றதை பார்த்தோம். சரிங்களா? ரைட். ஸோ இன் திஸ் செஷன் வி ஹவ் டிஸ்கஸ்ட் யூனிட் ஆஃப் ஒர்க்கு அண்ட் தென் சைன் கன்வர்ஷன் அண்ட் தென் வேறு என்ன பார்த்துருக்கோம், ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேன்ஷனுக்கான கண்டிஷன்ஸ் பார்ப்போம் அண்ட் தென் கம்ப்ரெஷனுக்கான கண்டிஷன்ஸ் பார்ப்போம். 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க, தென் 3 மார்க் கொஷின்ஸ்லேயும் வரும். ஸோ யூ ஹாவ் டு ரீகால் தட் எவ்ரிதிங் as it is given in the textbook. You have to refer thoroughly. Okay, thank you.